ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 ரிவைஸ்டு சிலபஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க சிலபஸ்க்கும் ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதில் வந்து இலக்கணத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்ல இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க சிலபஸும் ஆல்ரெடி இருந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி சிலபஸும் சேம் தான். ஸோ இந்த வீடியோவில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாமுக்குரிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஸ்டின் தான் இது. 100 தமிழ் கொஸ்டின் இருக்கும். இது அப்படியே இப்போ இருக்க கரண்ட் சிலபஸ்க்குரிய ஜென்ரல் தமிழுக்குரிய சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம இதை பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ஜென்ரல் தமிழில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுல வந்து திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். அந்த ஒரு சென்டென்ஸை மாத்தி போட்டு கொடுத்துருக்காங்க. உரை எழுதியவர் முதலில், அதாவது தொடரை வந்து ஒரு சென்டென்ஸை மாத்தி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டான தொடர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்துட்டு திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர், இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து சிலபஸ்ல இருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்றது. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும், அது தப்பு. அடுத்தது உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும், இது வந்து லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்றதுல இருந்தே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடு அப்படின்ட்டு. ஆடுன்றது ஆட்டு மந்தை தான் வரும். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆட்டு மந்தை. அடுத்தது சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்ய அப்படின்ட்டு மாடு கொடுத்துருக்காங்க. மாடுக்குரிய ஆன்சர் மாட்டு மந்தை. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஸோ இதுவும் சிலபஸ்ல இருக்கும். அடுத்தது நிரல் நிறை அணி. இதில் நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறை அப்படின்றது வந்து அந்த பொருள் என்ன, அதுல நிறை என்பதன் பொருள் எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லகராதி அப்படின்ற செகண்ட் அழகுல இருந்து உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் நிறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 7th கொஸ்டின் பாருங்க. எங்க நிக்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் சிலபஸ்ல நியூ சிலபஸ்ல இருக்கு. ஸோ எங்க நிக்கிற அப்படின்றத எங்கே நிற்கிறாய் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் எழுத்து வழக்கு. ஸோ கிராமர் வந்து தமிழ் கிராமர் ரொம்ப சிம்பிள் தான். புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மக்கப் பண்ணி படிக்கிறத மாதிரி இருக்க போர்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு புரிஞ்சு எழுதுற மாதிரி நம்மளுக்கு வந்து சிலபஸ் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் சிலபஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஜெனரல் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணதை வச்சு இவங்க நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. நம்மளுக்கு வந்து ஜென்ரல் தமிழில் நிறைய போர்ஷனை வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் போர்ஷன் தான் அதிகமாக இருக்குது. கிராமருமே வந்து சிம்பிள் கிராமர், ஒரு சொல்லிலேருந்து ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பொருள் எழுதுக, அதே மாதிரி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்துருது, இந்த மாதிரி போர்ஷனாக தான் இருக்குது. அதனால நம்ம வந்து ஜென்ரலாக படிக்காமல் போகிறவங்க கூட ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கிராமரில் ஈஸியாக கேர்லெஸ் மிஸ்டேக் கூட்டுற போர்ஷனும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி போர்ஷன் தான் அதிகமாக இருக்குது. மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ணுற போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது. ஜென்ரல் தமிழ் படிக்கிறது ரொம்பவே இப்போ ஈஸியாகிருச்சு. அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. அறிஞருக்கு ஐயாளுக்கு இன்னது கண் வேற்றுமை உருபு. இங்க வந்து அறிஞருக்கு நூல்றப்போ 4ஆம் வேற்றுமை உருபும் 6ஆம் வேற்றுமை உருபும் தான். அறிஞருக்கு ஐயாளுக்கு 4ஆம் வேற்றுமை உருபு, அறிஞரது ஐயாளுக்கு இன் அது 6ஆம் வேற்றுமை உருபு. 2 உருபும் தான் இந்த சொல்லுக்கான சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருக்கு. ஸோ இங்க வந்து வேற்றுமை உருபு தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலை சொற்களை அறிதல். இதுவும் இப்போ நியூ சிலபஸ்ல இருக்கிறது. கலை சொற்களை அறிதல்ன்றப்போ இங்கிலீஷ் மீனிங் கொடுத்து ஒவ்வொரு துறை சார்ந்த கலை சொற்களும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இங்க வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல்னா என்னது? செவ்விலக்கியம். எப்பிக்னா காப்பிய இலக்கியம். ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். ரீஜினல்னா தான் வட்டார இலக்கியம். ஸோ இது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரீஜினலுக்கு வந்து வட்டார இலக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இருந்துதான் கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு இரிகேஷன்னா என்னது? பாசனம். டெரிட்டரினா நிலப்பகுதி. கில்டுனா வணிகக்குழு. இந்த கன்சுலேட் அது ஒண்ணுதான் கரெக்ட். கன்சுலேட்னா துணை தூதரகம். ஸோ இது ஒண்ணுதான் கரெக்ட். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது தான். ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கலைச்சொற்கள் வந்து நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சிலபஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்தந்த துறைக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த துறை சார்ந்த கலைச்சொற்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 6th to 12th வரைக்கும் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்க கலைச்சொற்களை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். முன்னாடியெல்லாம் கூட இத்தனை கொஸ்டின் வரும், இல்லை வருமோ வராதோ அது கூட நமக்கு தெரியாது. இப்போ வந்து நமக்கு சிலபஸில் இவ்வளோ தான் வரும், இதுலேருந்து கிராமர் தான் முக்கியம் அப்படின்னு தெரியறப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சே ஆகணும். அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா கேட்டிருக்காங்க. மொழி வந்து காலத்துக்கேற்ப மாறும்.
கரெக்ட். எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும், இதுவும் கரெக்ட். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், தப்பு. பேச்சு மொழியில தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், இதுவும் கரெக்ட். ஸோ அப்போ 1, 2, 4 சரி, 3 தவறு. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் சரியா தவறா. பெயரச்சத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆகும், இது கரெக்ட். பெயரச்சம் 3 காலத்தில் வரும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது படித்த பையன், படிக்கின்ற பையன், படிக்கும் பையன், இந்த மாதிரி வரும். பெயரச்சம் 3 வகை கிடையாது, 2 வகைப்படும். திரைநில பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் 2 வகைப்படும். ஸோ கூற்று 3 தவறு, இதுவும் 1, 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, புரட்சி கவிஞர் பாரதி தாசன் அவர்களை பத்தி ஒரு பாடல் கூற்று காரணம் மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழுக்கும் அமுது என்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன், கரெக்ட். புரட்சி கவி, கரெக்ட். இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், இங்க சுப்புரத்தினம் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 கூற்றுமே சரிதான். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. இங்க பணம் பானம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பணம்னா பணம்பழம், பானம்னா ஒரு திரவியம் நம்ம குடிக்கிறது. அதுக்கான மீனிங் வந்து இங்க பருமை பானகம், இதுதான் கரெக்ட். மற்ற எதுவுமே வந்து கரெக்டா இருக்காது. அருமை வானகம் தப்பு, செழுமை கானகம் தப்பு. அடுத்தது வந்துட்டு கருமை பானகம் கொடுத்திருப்பாங்க, இதுவுமே தப்பு. ஸோ இது ஒண்ணுதான் கரெக்ட். அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்க. குறில் நெடில் வேறுபாடு. கண் கான், கண்ணுனா பாக்குற கண்ணு, கான்னா காட்சி. ஸோ கண்ணுனா அது ஒரு உடல் உறுப்பு, கான்னா காட்சி, அவ்வளவுதான். அடுத்து 16வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 16th கொஸ்டின் பாருங்க. கலை அப்படின்ட்டு ஒரு சொல் கொடுத்து 2 பொருள் கேட்டிருக்காங்க. இதுல வந்து அச்சம் அயர்வு தவறு, முதன்மை குற்றம் 2மே தவறு. அடுத்து அழகு போதல் 2மே தவறு. அடுத்தது கலைனாலே என்ன சொல்லுவோம், கலை பறிக்கிறது. அப்ப பயிருடன் வளரும் புல் பூண்டு, இது கரெக்ட். அழகுனாலும் கலைன்னு பொருள், அழகுனாலும் கலை, பள்ளிக்கு வரலாம். ஸோ அழகுனாலும் கலை, அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆழினாலும் தெரியும், ஆழினா கடல். சோ கடல்னு எதுல வருது பாருங்க, தவறு. இது ஊடுதல் மேற்கூரை தவறு. சந்திரன் மாதம் சம்பந்தமே இல்லாததான் கொடுத்துருக்காங்க. நதி எண், அப்போ ஆழினா கடல், மோதிரம் வரும். இது மோதிரம்னாலும் ஆழிதான். சோ 17வது கொஸ்டினுக்கு கடல் மோதிரம், ஆழினா கடல் மோதிரம். அடுத்த 18th கொஸ்டின் பாருங்க. வேறு பொருள் தருக. படின்னு கொடுத்துருக்காங்க. குணம் தகுதி தப்பு. பாட்டு படித்தல் எழுதுதல், படினா இங்க என்ன வெறும் படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறது தான். கீற்று கயிறு தவறு. அப்போ படினா படித்தலும் நம்ம வீட்டின் படி, இந்த ஏறி போற படி, அப்போ இது 2 தான் வரும். ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. காடுகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும். காடுகள் இடம்பெயர்தல் வலசை போதல் தவறு. அப்போ மனிதன் இடம்பெயர்தல் தவறு, விலங்குகள் இடம்பெயர்தல். இப்போ பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல். இங்க பிராக்கெட்ல கொடுத்து அது எதுல பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கணும். பறவைகள் இடம்பெயர்தல் தான் வலசை போதல். அப்போ இதெல்லாம் என்ன பாருங்க, நம்ம வந்து ஒரு லெசன்ஸ் ஒரிநடை எல்லாம் படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம வலசை போதெல்லாம் என்னன்னே தெரியாம இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆப்ஷனை தான் போடுவோம். அப்போ அது தவறா போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுவும் அதே டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. கருப்பு. பாடகரின் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது தான் வரும், கருத்து விட்டதா வரும், தவறு. வானத்தின் நிறம் வந்து நீலம் இல்ல செவ்வானம், அந்த மாதிரி தான் வரும். அப்பாவிகளின் மனம் வந்து வெண்மை, அந்த மாதிரி தான் வரும். வெயிலில் அடையாதே உடல் கருத்து விடும். ஸோ இப்போ ரீட் பண்ணாலே ஃபில் பண்ண முடியும் அந்த ஆன்சரை. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. 21வது கொஸ்டின் பாருங்க. உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைமைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமை படித்து சுவைத்து அது போல ஈர்ப்புடன் எழுத பழகணும் அப்படின்னு தான் வரும். அதனால் ஈர்ப்புடன் வராது, ஆகையால் வராது, எனவே வராது. ஸோ அது போலதான் கரெக்ட். இந்த சென்டென்ஸே வந்து இந்த கொஸ்டினே கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு வந்து அது போலதான் வரும். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் தான் வரும், அது போல வராது, எனவே வராது, அதனால் வராது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அடுத்தது சரி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ எந்த சொல் எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம நிறைய மிஸ்டேக் விட சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்றப்பதான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர் தான் வரும். வகைன்னு வந்துட்டாலே எத்தனை தான் வரும், எப்படி வகையாக வராது, என்ன வகையாக வராது, எவ்வாறு வராது. ஸோ எத்தனை தான் கரெக்ட். வகைன்னு வந்துட்டாலே எத்தனை வகை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி வகைன்னு வராது, என்ன வகை எவ்வாறுன்னு வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து சரியான வினாச்சொல். கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவைன்னு தான் வரும். எப்படி வராது, எவ்வாறு வராது, யார் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து யாவை. அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது. இதுவும் வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. பொற்காலம் அந்த சென்டென்ஸை வாசிக்கிறப்பவே தெரியுது. ஸோ அது எதுன்னு தான் வரும். அடுத்தது 27வது கொஸ்டின். 27வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான காலத்தை சுட்டுக. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்றுன்னு வந்திருக்கு. அப்போ இது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இறந்த காலம் தான் ஆன்சர். நிகழ்காலம், காலம், எதிர்காலம் வராது, இறந்த காலம் தான் கரெக்ட். அடுத்து 28வது கொஸ்டின்.
பொருத்தமான காலம் அமைத்தல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமண வள்ளல். தமிழுக்கு தலை கொடுத்தவன். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சு போடுது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது வந்து இறந்த காலம். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான காலம் தான் இதுவும். மழை நன்கு பெய்தது. பெய்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இதுவும் இறந்த காலம். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இங்க வந்து சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை கொண்டு புதிய சொல் உருவாக்கணும். அந்த சொல் வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க வந்து விளக்கு, விண், மணி, விலங்கு, மேகலை அப்படின்ற சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிறத வச்சு பாக்குறப்போ விலங்கு மணி தப்பு, அப்படி ஒரு சொல் இல்ல. மேகலை விளக்கு இல்ல, விண் விளக்கு இல்ல, மணி மேகலை. ஸோ இதை இணைச்சு நம்ம ஒரு சொல் உருவாக்கியிருக்கோம். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கணும்னா நிறைய சொல் கொடுத்துருவாங்க. அதை இணைத்து சரியான ஒரு சொல்லை உருவாக்கணும். அந்த சொல் வந்து ஆப்ஷன்ல இருக்கணும். அதுதான். அடுத்து 31வது கொஸ்டின். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுதல். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்த்தாப்புலன்னா பேச்சு வழக்கு. எதிரில் ஒரு டீ ஸ்டாலுக்கு பதிலா, டீ ஸ்டால்ன்றது ஒரு ஆங்கில சொல், அதுக்கு இணையான தமிழ் சொல் தேநீர் கடை. இருக்குதுன்றத இருக்கிறது. ஸோ எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குதுன்றத எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். தம்பி நீ எங்க நிற்கிற. எல்லாம் ரீட் பண்ணாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பேச்சு வழக்க கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் தப்பு. தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் இதுதான் வந்து கரெக்டு. அடுத்து 33வது கொஸ்டின். 33வது கொஸ்டின் பாருங்க. நிறுத்தல் குறிகளை அறிதல். நிறுத்தல் குறிகள்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செழியன் துணிக்கடைக்கு சென்றான். இதுல லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப்பே இல்ல. சம்பந்தம் இல்லாம செழியன்ற பேருக்கு வந்து ஒரு ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. கடைசியில ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணும், முற்றுப்புள்ளி வரணும். செழியன் துணிக்கடைக்கு சென்றான், இதுவும் வந்து தவறு. அடுத்த செழியன் துணிக்கடைக்கு சென்றான், இதுவும் தவறு. செழியன் துணிக்கடைக்கு சென்றான். அப்போ இதுல சம்பந்தம் இல்லாம ஒற்றை மேற்கோளோ இல்ல கமாவோ இல்ல, இறுதியா வந்து புள்ளி மட்டும் தான் வரணும். அது மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. 34வது கொஸ்டின். சரியான நிறுத்தல் குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்யறது கேட்டிருக்காங்க. இதுல காவினம் கலனி சுருங்கினம் கலப்பை. இந்த பாடல் வந்து ஒரு புறநானூற்று பாடல். இது வந்து 12th ஔவையார் அவர்களால் பாடப்பட்ட ஒரு புறநானூற்று பாடல், அதிகமான நோக்கி பாடுற மாதிரி. ஸோ இந்த பாடலை நீங்க படிச்சீங்கன்னா இந்த பாடலை எந்த இடத்துல கமா வரும், எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்றது தெரியும். எத்திசையிலும் சோறு தட்டாது. இதுல சம்மந்தம் இல்லாம கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ இது தப்பு. சாலையில் விபத்தில்லா தமிழ்நாடு, இதுவும் தவறு. அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்க. மூன்றாம் காலம் போல் ஒன்று. சம்பந்தமே இல்லாம கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அடுத்து காவினம் கலனே சுருங்கினம் கலப்பை. அப்போ இதுதான் கரெக்ட். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்க. நிறுத்தல் குறி அறிக. இதெல்லாம் வந்து புக் பேக்ல இருக்க, அதாவது ஒவ்வொரு இது வந்து 6th to 10th தான் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் புக் பேக்ல இருக்க ஒரு நிறுத்தல் குறி அறிகன்ட்டு புக் பேக்லயே கொடுத்துருக்க ஒரு ஒன் வேர்ட். ஸோ புக் பேக் ஒன் வேர்டு, புக் பேக் கிராமர் எவ்வளவு முக்கியன்றது பாருங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஸோ இந்த கொஸ்டின்ல இது வந்து ஒரு நேர்கூற்று. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். அவர் சொன்னபடியே அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நேர்கூற்று. அப்போ அவர் சொன்ன அந்த வாக்கியத்துக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும். லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வரும். திருவிக்கா மாணவர்களிடம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கமா, அந்த இரட்டை மேற்கோளுக்கு முன்னாடி ஒரு கமா வரும். அது கரெக்டா இருக்கு. இரட்டை மேற்கோள் இருக்கு, லாஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட், மற்றதெல்லாம் வந்து தவறு. அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இதுவும் சிலபஸ்ல இருக்கு. யதார்த்தம். யதார்த்தம்னா என்னது? யதார்த்தம் நார்மலா கேஷுவலா இருக்குது, இயல்பு. ஸோ யதார்த்தம்னா இயல்பு. வழக்கம் தவறு, பழக்கம் தவறு, பழக்கத்தில் இல்லை தவறு. ஸோ இயல்பு தான் யதார்த்தம்னா இயல்பு. அடுத்து மருவு, ஊர் பெயர்களின் மருவு. இதுவும் சிலபஸ்ல இருக்கு. ஸோ இங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இருக்க சிலபஸ் தான் அப்படியே வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதே சிலபஸ் தான் இப்போ தூக்கி மாத்திருக்காங்க. கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது பேசிக்கா ஆன்சர் பண்ற மாதிரி, ரீட் பண்ணாலே தமிழை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ற போர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்க இந்த தமிழ் சான்றோர்கள், தமிழ் அறிஞர்கள் அதுல இருக்கிறதையுமே இப்போ பாரதிதாசன், அதுக்கப்புறம் கடியலூர் உருத்திரங்கண்டனார், தமிழொலி, காயிதே மில்லத், இவங்களை பத்தின A to Z இன்ஃபர்மேஷனுமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவா போடுவோம். ஸோ தமிழ் படிக்கிறது ரொம்பவே சிம்பிள் ஆயிருச்சு. ஜிஎஸ்க்கு தான் நம்ம இனிமேல் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிஎஸ்க்கும் ஆப்டிடியூட் இருக்கும். அடுத்து பாருங்க மருவு. கோயம்புத்தூர், அதை எப்படி எழுதலாம்? மருவுச்சொல் கோவை. இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கோவைனா நம்மளுக்கு தெரியும், தஞ்சாவூர் தஞ்சைன்னு தெரியும், தெரிஞ்ச ஊரை ஈஸியா போட்டணும். அப்போ தெரியாத ஊருக்கெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கும்பகோணம்னா குடந்தை. கும்பகோணம்னா குடந்தை நம்ம குமுளியோ கும்பையோ இதுவே தெரியாதவங்க என்ன போட்டுருவாங்க? கும்பகோணம்னா கும்பைன்னு போட்டுருவாங்க, இல்ல குறும்பூர் ஏதோ ஒண்ணு போட்டுருவாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாதான் நம்மளுக்கு தெரியும் கும்பகோணம்னா குடந்தை அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சுழுக்கு இணையான தமிழ் சொல். நீவுனா கப்னா எட்டி பார்க்கிறது. இது கரெக்ட். இது கரெக்ட். லூட் மியூசிக்னா வீணை வாசிக்கிறது, வீணை இசை மாதிரி அந்த மீனிங் வரும். ரோட்னா நெட்டூரு. நெட்டூருனா என்ன? ரோட்டுக்கு தான் நெட்டூரு வரும். நெட்டூருனா என்ன? மனப்பாடம் பண்றது, குருட்டு மனப்பாடம் பண்றது. சேம்பர்னா அறை. அப்போ இது மூணுமே தப்பா இருக்கு. டு லுக்க பெட்டி பார்த்து இதுதான் கரெக்ட். ஸோ இது வந்து இப்போ நியூ சமச்சீர் கல்வி புக் பேக்ல இருக்க ஒரு கலைச்சொற்கள் தான். ஸோ புக் பேக்ல இருக்க முன்வேர்டு எவ்வளவு முக்கியம், புக் பேக் கிராமர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம கலைச்சொல் இதெல்லாம் வந்து சரியா பார்க்காம போயிருந்திருப்போம். இப்போ நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 6th to 12th வரைக்கும் புக் பேக் ஒன்வேர்டு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், அது புக்குக்குள்ள இருக்க ஒன்வேர்டுமே, அதாவது ஒரு பாடலுக்குமே வந்துட்டு மீனிங், அதாவது சரியான பொருளை தேர்வு செய்கின்றது சிலபஸ்ல இருக்கா. ஸோ ஒவ்வொரு பாடல்ல இருக்க அறிஞர் பொருள் எல்லாமே நோட் போட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றாட வாழ்வில் வழக்கத்துல இருக்க பொருளோட ஆங்கில சொல்லிக்கிற தமிழ் சொல் எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி நீங்க அதை படிக்காம இருந்தாலும் இனிமே வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்தது பாருங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல். இது வந்து நேர்விடை. போவேன் அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நேர்விடை. அடுத்து 43வது கொஸ்டின். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல கேட்டது, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து 4-5 கொஸ்டின் கொடுத்து கேட்கறது. ஸோ தமிழை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சாதகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப தமிழை சிலபஸை மாற்றிட்டாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தூக்கி விட்டுட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இப்போ சயின்ஸ்லனா அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும். அதே மாதிரி பாலிட்டினா பாலிட்டி ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? 3 யூனிட்ல மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. மீதி இருக்க 3 யூனிட்ஸ்ல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒமிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் பார்க்குறப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்க, பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர் வரிசையில் மற்றும் ஒரு வைரம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். இப்பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்னும் சிறப்பிற்கு உரியவர். 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. இப்படி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து மட்டுமே 5 கொஸ்டின் கேட்கறாங்க. சாதாரணமா ஒரு பேராகிராஃப் தமிழ்ல கொடுத்து அதுல இருந்து 5 கொஸ்டின் கேட்டா எப்படி ஒரு 5th, 4th, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க கூட போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின். இது பாருங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழர்களுடைய பங்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சிவன் தான். அடுத்து இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ, ISRO. அடுத்து அதுல 5th கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குநராக இருந்தாருன்னா 2015. அவ்வளவுதான். ஈஸியா 5 கொஸ்டின் போட்டுடலாம், படிக்கவே தேவையில்லை. அடுத்து பிழையை திருத்துக்க. பிழையற்ற தொடரை தேர்ந்தெழுதணும். இதெல்லாம் நம்ம மக்க பண்ணி தான் ஆகணும். அவர் அல்லர், இதெல்லாம் நம்ம படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அவர் அல்லர். அடுத்து பிழையற்ற தொடர். அதுவும் அன்று அவை அல்ல, அதுவும் அன்று அவை அல்ல தான் வரும். ஸோ இதுதான் கரெக்ட். இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஸோ அது அன்று. அடுத்து ஒருமைப்பன்மை. பிழைகளற்ற சரியான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. 50th கொஸ்டின். 50வது கொஸ்டின் பாருங்க. வீரர்கள் நாட்டை காத்தால் தவறு. வீரர்கள் நாட்டை காத்தனர் தவறு. வீரர்கள் நாட்டை காத்தனர். ஸோ இது கரெக்ட். அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து மீனிங், சரியான பொருள் தெரிஞ்சாதான் பொருத்த முடியும். ஈன்றுனா தந்து, கொம்புனா கிளை, கழித்திட, மகிழ்ந்திட, விடுதினா தங்குமிடம். ஸோ 3, 4, 1, 2 தான் ஆன்சர். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. பருதினா கதிரவன், வெறுப்புனா மழை, தூயின்றுனா உறங்கி, பயின்றுனா கற்று. ஸோ சரியான பொருள் தெரிஞ்சாதான் பொருத்த முடியும். ஸோ இதுக்கு வந்து 2, 1, 4, 3 தான் ஆன்சர். அடுத்து 53வது கொஸ்டின். ஸோ சரியான பொருள் தெரிஞ்சாலே எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் போட முடியுதுன்னு பாருங்க. அவள்னா என்னது? பள்ளம். மிசைனா மேடு. இது வந்து ஓல்டு தமிழ் புக்ல இருக்கும். அவள்னா பள்ளம். சுவல்னா என்னது? சுவல்னா பிடரி. பழனம்னா வயல். புறவுனா காடு. ஸோ 2, 4, 1, 3. பழனம்னா வயல். பழனம் வயல். அவள்னா பள்ளம். இந்த அவள் பள்ளம் லாஸ்ட்ல வந்துட்டு புறவுனா காடு. இது 2 தெரிஞ்சாலே நம்ம பொறுத்திடலாம். அடுத்தது பிழையை திருத்தி எழுதுதல். இந்த அளவுக்கு பாருங்க. பிழை திரு ஓர் ஒரு, அதாவது ஒரு உயிரெழுத்துல ஆரம்பிக்கிற சொல்லுக்கு முன்னாடிதான் ஓர் வரும். உயிர்மை எழுத்துல ஆரம்பிக்கிற சொல்லுக்கு முன்னாடி ஒரு தான் வரும். ஸோ ஓர் அழகிய நகரம் தான் கரெக்ட். ஒரு அழகிய நகரம் தவறு. ஒரே அழகிய நகரம் தவறு. ஒன்று அழகிய நகரம் தவறு. ஸோ ஓர் அழகிய நகரம் இதுதான் கரெக்ட். அடுத்து பிழையை திருத்தி எழுதுக. கரடி ஒரு அணை துண்ணி வராது, ஓர் அணை துண்ணி. அடுத்தது விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறுத்து கூறுறது. ஸோ அப்ப மறைவிடை.
அடுத்து 57வது கொஸ்டின் விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா வினாவிற்கு கட்டுரை எழுத. இது வந்து இனமொழி விடை. அதுக்கு இனமான வேறு ஒரு பதில சொல்றது. எனக்கு கதை தெரியுமானா எனக்கு கதை தெரியாது, கட்டுரை தெரியும். ஸோ இனமொழி விடை. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இன்டர்நெட்னா இணையம், ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலி, இமெயில்னா மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி. இப்போ 4 3 2 1. ஸோ அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கலைச்சொல்லின் பொருளிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. கலைச்சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல். அஃபிடவிட்னா ஆணை, உறுதி, ஆவணம். இதுவும் புக் பேக்ல இருக்கிறது தான். இது எல்லாமே புக் பேக்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு புக் பேக்கு பின்னாடி இருக்க கலைச்சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. உவமை தொடர் உணர்த்தும் பொருள். ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி. பழம் நழுவி பாலில் விழுகிறது, பழமும் கிடைக்கும் பாலும் கிடைக்கும். ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி, இதுதான் ஆன்சர். அடுத்து இங்க ஒரு தொடர் கொடுத்துட்டு தொடர்க்கேற்ற ஓமை தொடரை தேர்வு செய்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வரது எப்படி இருக்குன்னா, மடை திறந்த வெள்ளம். மடையை திறந்து விட்டா வெள்ளம் எப்படி போகுமோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் திரண்டு வராங்க அப்படின்ற மீனிங்ல இதுதான் கரெக்ட். அடுத்து கம்பி நீட்டுதல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல், சொல்லாம் கொள்ளாம ஓடிடுறது. அடுத்து எவ்வகை வினா. அவன் திருந்தினான், அவனை தானா திருந்தான். ஸோ தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்திருக்க. சட்டி உடைந்து போயிற்று, ஆயிற்று இந்த மாதிரிலாம் வந்துட்டாலே அது செய்யப்பாட்டு வினை. அடுத்தது இதெல்லாம் வந்து செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை எல்லாம் நம்ம இப்போ இருக்க சில ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. அந்த இலக்கணத்தெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம். குமரன் மலையில் நனையவில்லை. இது வினா தொடரா கிடையாது. அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான். எதிர்மறை வினா தொடர் தவறு. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? இது வினா தொடர். அப்போ பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. நனைந்தான், அப்போ உடன்பாட்டு வினை தொடர். ஸோ இதுதான் கரெக்ட். வினா அமைத்தல். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருந்தன. எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட்ட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன? ஸோ இதுதான் கரெக்ட். செயற்கைக்கோள்களை பல நாடு, இது எல்லாமே மற்ற எல்லாமே வந்து ஒரு மீனிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர். யார் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர்? ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விளைனா பொருளோட மதிப்பு, விளைனா விளைச்சல் உண்டாக்குதல். ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து 70வது கொஸ்டின் பாருங்க. 70வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். சீருடையுடன். ஸோ மற்றதெல்லாம் வந்து ஒரு மீனிங் இல்லாத சொற்றொடரா இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து அகரவரிசைலாம் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரிசைப்படி இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து உயிர்மை எழுத்து வந்தா அதுவும் ஆர்டரா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ உயிரெழுத்து ஃபர்ஸ்ட்னா இதுதான் உ ஏ மா மா, இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உ ஏ மா மா, அதாவது உயிரெழுத்துல ஏவும் தான் ஃபர்ஸ்ட் வரும், உயிர்மை எழுத்துல மா தான் ஃபர்ஸ்ட் வரும், மாவண்ணா வந்து செகண்ட் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. ஸோ மற்ற சென்டென்ஸ் எல்லாமே தவறா இருக்கு, மாத்தி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து அகரவரிசை, இதுவும் அகரவரிசை தான். ஸோ அகரவரிசையில இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுவும் அகரவரிசை. அடுத்து விதை என்ற வேர்ச்சொல்லின் 76வது கொஸ்டின் பாருங்க. விதை என்ற வேர்ச்சொல்லோட எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனாலே விதையின்னா விதையாமை, கல்னா கல்லாமை, ஆமை அந்த மாதிரி முடியும். ஸோ எதிர்மறை தொழிற்பெயர்ன்றப்போ விதைக்கு வந்து விதையாமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 78வது கொஸ்டின். ஆள் எனும் வேர்ச்சொல்லோட தொழிற்பெயரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு வந்துட்டு வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் எது வரும்னா ஆளல் தான் வரும். தொழிற்பெயர் விகுதிகள் தெரியுமா? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை அப்படின்ட்டு. ஸோ ஆள் அப்படின்ற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் எதுனா ஆளல் தான் கரெக்ட். அப்போ அந்த தொழிற்பெயர் விகுதிகள் நம்ம மக்க பண்ணி வச்சிருந்தாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. செய்தான் அப்படின்றதோட வேர்ச்சொல் செய். வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை பொருளை உணர்த்துற மாதிரி தான் வரும். மேலும் பிரிக்க முடியாத ஒரு பகாபதமா இருக்கும். ஸோ அப்போ செய்தான் ஆன்சர். அடுத்து குமைந்தனை வேர்ச்சொல். குமைந்தனைனா குமை. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? வெர்புனாலே மலை, குன்றுனாலும் மலை. மற்ற ரெண்டுக்கு நமக்கு மீனிங் தெரியலனாலும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மலை தான் ஆன்சர். இது வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இதுக்கு எல்லாமே வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பொருள் என்னன்னா மலை தான். அடுத்து தலை. இந்த சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. தலைனா என்னது? முதன்மை வரும். சிரசுனாலும் தலை தான். சிறை, கால், சிரம்பு இதெல்லாம் தவறு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் தலைனா முதன்மை, சிரசு. அடுத்து 83வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன்னா கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. திங்கள்னா நிலவு வந்துடும், சந்திரன்னாலும் நிலவு வந்துடும். அடுத்தது
கடல் வராது. ஸோ இது அப்போ இதுல இருந்தே தெரிஞ்சிடும் இந்த ஆப்ஷன் எல்லாமே தவறு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை, அலை. அலைனா இங்க குண்டுலை, அதாவது இந்த லை வந்துச்சுன்னா கடல் அலை. அலைனா அழைத்தல், வரவழைத்தல். இதுவே இந்த லை வழிக்கு வரலா வந்துச்சுன்னா அலைனா புற்று. அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல். ஆணினா எழுத்தாணி, ஆணினா ஒரு மாதம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லிலிருந்து சரியான இணை. இன்டலெக்சுவல்னா அறிவாளர். எம்பளம்னா என்னது? எம்பளம்னா சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு. சிம்பாலிசம்னா குறியீட்டியல். ஸோ அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட். இதுவுமே இப்போ இருக்க சமச்சீர் கல்வி புக்கில், நியூ புக்கில் இருக்கிற புக் பேக் கொண்டு தான், புக் பேக் கலைச்சொற்கள் தான். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல். இ காமர்ஸ்னா, காமர்ஸ்னாலே ஒரு வணிகம். ஸோ இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். டெபிட் கார்டு பற்ற அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, டெபிட் கார்டுனா பற்ற அட்டை. காசோலைனா என்னது? செக்கு. வரைவோலை டிமாண்ட் டிராஃப்ட். அடுத்து 89வது கொஸ்டின், மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. புறா, கிளி. மரபு பிழை நீக்கிய அதான் சரியான சொல். புறா வந்து குணுகும், மயில் வந்து அகவும், குயில் கூவும், கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சம் வரும். ஸோ இதுதான் கரெக்ட். புறா குணுகும், இதுதான் கரெக்ட். அடுத்து 90வது கொஸ்டின் பாருங்க, சரியான மரபு சொல்லினை தேர்ந்தெடுத்து எழுதுக. சப்பாத்தி கள்ளி. சப்பாத்தி கள்ளி மடல் தான் வரும். தொகை வராது, தலை வராது, தாழ் வராது. சப்பாத்தி கள்ளி மடல். சப்பாத்தி கள்ளி மடல். அடுத்து மரபு சொல்லினை தேர்ந்தெடுக்க. நாணல் தொகை தான் வரும். புல், ஓலை, இலையெல்லாம் வராது. அடுத்து 92வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றினை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. நற்றினை, கலித்தொகை, பரிபாடல் எல்லாமே 8 தொகை நூல்கள். மதுரை காஞ்சி வந்து 10 பாட்டு நூல். ஸோ இப்போ பொருந்தாதது மதுரை காஞ்சி தான். அடுத்தது பாருங்க, 93வது கொஸ்டின், முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை எல்லாமே வந்துட்டு 10 பாட்டு நூல்கள். திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல். ஸோ பொருந்தாதது திருக்குறள் தான். அடுத்து 94வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத இணை. வரைந்த ஓவியம். வரைந்த ஆ உம்ல முடிஞ்சா பெயரச்சம், ஈ உள்ள முடிஞ்சா வினையச்சம். அந்த மாதிரி நீங்க எப்படியும் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ வரைந்த ஓவியம், பெயரச்ச தொடர், சென்றனர் வீரர், வினைமுற்று தொடர், பொற்றடி வந்தால், அன்மொழி தொகை, நண்பா படி. நண்பா படி அப்படின்றது நண்பா, புலவரே, கண்ணா அந்த மாதிரிலாம் வந்துட்டுனா அது விழித்தொடர். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறிச்சொல் தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. நண்பா படின்றது விழித்தொடர் தான் வரும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தவறான, அதாவது பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆப்ஷன் டி தான். அடுத்து இளமை எனும் சொல்லோட எதிர்ச்சொல் முதுமை. அடுத்து 96வது கொஸ்டின் பாருங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஈதல்னா தருதல். அப்ப தருதலுக்கு ஆப்போசிட் ஏற்றல். அடுத்து இரவலர்னா, இரவலருக்கு ஆப்போசிட் புரவலர். இரவலர்னா என்னது? இரவலர்னா இரவல் வாங்குறவங்க. இரவலருக்கு ஆப்போசிட் புரவலர் தான். எளியவர், வறியவர், புதியவர்லாம் வராது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 98வது கொஸ்டின் பாருங்க, சேர்த்தெழுதுக. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும். எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. ஸோ இவ்வளவுதான். இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க போர்ஷன் தான் 85 கொஸ்டினுக்கு அங்கே நம்மளுக்கு இப்போ குரூப் 4 குரூப் 2 சிலபஸில் இருக்கிற தமிழ் ஜென்ரல் தமிழில் இருக்குது. அது போக அந்த யூனிட் 7க்கு மட்டும் நம்ம தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 7வது யூனிட்டை அழகு 7ல் கொடுத்துருக்க தமிழறிஞர்களும் தமிழ் சான்றோர்களும் இலக்கியத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு அழகு 7ஆக கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் தவிர மீத இருக்க 6 யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் தமிழ் இன்னும் வரப்போகிற எக்ஸாம்ஸில். ஜென்ரல் தமிழுக்கு நம்ம அதிக நேரம் ஒதுக்குறதை தவிர்த்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நேரம் ஒதுக்கலாம். ஜென்ரல் தமிழ் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி தான். அதாவது மீதம் இருக்க அந்த அழகு 7க்குரிய போர்ஷனுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களும் அதுக்கப்புறம் ஒரு சில கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுமானது. அதுவே நமக்கு வந்துட்டு அந்த யூனிட் 7வது அழகில் 15 மார்க் வாங்குறதுக்கு அதுவே போதுமானது. நம்ம அடுத்து வந்து இந்த பாரதிதாசன், காயிதே மில்லத், கவிஞர் தமிழொலி, கடியலூர் உருத்திரங்கனார், குன்றக்குடி அடிகளார் இவங்களை பற்றிலாம், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்களை மட்டும் படிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. 15 கீழ்கணக்குலையும் ஒரு சில நூல்கள் கொடுத்துருந்தாங்க. தமிழ் பெண்களில் வந்து வேலுநாச்சியார் அவர்களை கொடுத்துருந்தாங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இனிமே வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அதிக நேரம் ஒதுக்குங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்மே அடுத்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவாக போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.